எந்த வேலை வெட்டியும் போக மாட்டான். ஒரு 5 ரூபா மாத்திரை வாங்கி போதை ஏற்றிக்கின்னு ட்ரெயினில் போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் மிரட்டிக்கின்னு எல்லாருக்கிட்டேயும் காசை வாங்கிட்டு அப்படியே ஊரை ஏமாற்றிக்கின்னு இன்றைக்கி சம்பவம் பண்ணி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ இதை பண்ணால் இவ்வளோ வியூவர்ஸ் வரும், இந்த பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சு எப்படி வெட்டுறான் பாருங்கள். அப்போ இது நடக்குன்னு தெரிஞ்சும் இதை பண்ணுறான்னா அவன் 18 வயசை விட 20 வயசுக்கு மேலே இருக்கிறத திங்க் பண்ணுறாங்க. இதை பண்ணால் இவ்வளோ வியூவர்ஸ் வரும், இதை பண்ணால் இவ்வளோ பிரச்சனை நடக்குன்ட்டு தெரிஞ்சு ஒரு 30 வயசு பசங்க பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்கன்னா இவனுங்களுக்கு மன்னிப்பா? ஹியூமன் பீயிங்கே அவனுங்க கிட்டே இல்லை. கேட்டால் போதை. அதே மாத்திரை போட்டுட்டு அவன் வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி வெட்டுவானுங்களா? இந்த கோணத்தில் பார்க்கணும். அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த மாத்திரைன்றது பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாதாரணமாக ஷாப்லேயே கிடைக்குது. இப்போ பெயின் கில்லர் நிறைய தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் அரசாங்கத்தால் தடை பண்ணாலும் சாதாரண ஒரு கிடைக்குது.